இன்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அது என்னவென்றால், வரும் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு அரசு சார்பில் தேசிய விருது அறிவிக்கப்படும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மட்டுமல்ல, ஒடியா, மராத்தி, வங்காளம் ஆகிய மொழிகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் விருது மதிப்பில் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த ஆண்டு அறிவித்திருக்க வேண்டிய சாகித்ய அகாடமி விருது என்பது அறிவிக்கப்படவில்லை. பொதுவாக சாகித்ய அகாடமி தேர்வு குழு என்பது யார் யார் என்றே தெரியாது. ஒரு கல்வித்துறை சார்ந்தவர் இருப்பார், ஒரு எழுத்தாளர் இருப்பார், ஒரு பொது சமூக ஆர்வலர் இருப்பார். இவர்கள் தேர்ந்தெடுத்து அறிவித்துவிட்டால் அதை நிராகரிப்பதற்கு எந்த அதிகாரமும் அந்த அமைப்புக்கு கிடையாது. ஆனால் இந்த ஆண்டிலிருந்து பாஜக அரசாங்கம் எல்லா துறையிலும் ஊடுருவது போல இப்போது அறிவுத்துறையிலும் ஊடுருவிருக்கிறார்கள், பண்பாட்டுத்துறையிலும் ஊடுருவிருக்கிறார்கள், கலாச்சாரத்துறையிலும் ஊடுருவிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சான்றுதான் இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்படாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கூட நாங்கள் முடிவெடுப்பவர் தான் அறிவிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு எழுத்தாளரை அவர் எழுதிய இலக்கிய படைப்பை அல்லது அந்த எழுதிய மொழியை சிறுமைப்படுத்துகிற வகையில் ஒற்றை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த விருது வழங்கப்படும் என்ற ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கிற அந்த முடிவு தவறானது. இது ஒரு அறிவுத்துறை. அறிவுத்துறையில் அரசோ அரசியலோ அதிகாரமோ தலையிடக்கூடாது. அவ்வாறு தலையிடுவது என்பது அந்த இலக்கியத்தை, அந்த இலக்கியம் எழுதிய மொழியை, எழுத்தாளனை அவமானப்படுத்துகிற காரியமாக இருக்கும். ஆகவே இது வன்மையாக கண்டிக்கிறோம். அதற்கு மாற்றாக தமிழ்நாடு அரசு இன்று தேசிய விருதை நான் அறிவிக்கிறேன் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதில் அரசு குறுக்கிடாது, அதிகாரம் குறுக்கிடாது, அரசியல் குறுக்கிடாது. நேர்மையான தகுதியின் அடிப்படையில் மட்டுமே இந்த விருது வழங்கப்படும் என்று இந்திய அளவில் அறிவித்த ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான். இந்த அறிவிப்பு என்பது தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு மட்டுமல்ல, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் மராத்தி இத்தனை மொழி எழுத்தாளர்களுக்கும் இனி ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவில் விருது வழங்குவோம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை தமிழ்நாடு எழுத்தாளர்கள் சார்பில், கலைஞர்கள் சார்பில், எழுத்தாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில், ஏன் இந்திய அளவில் உள்ள அனைத்து எழுத்தாளர்கள் சார்பாகவும் இந்த அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். இந்த அறிவிப்பை அறிவித்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு எழுத்தாளராக, தமிழ்நாட்டில் வாழும் எழுத்தாளராக, இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் சார்பாக நன்றி, வணக்கம்.